இது வந்து பார்த்தீங்கன்னா டைப் 4 கோடிங் அண்ட் டீகோடிங்கில் டைப் 4ன்னு சொல்லுவாங்க. ரொம்ப ரொம்ப இம்பார்ட்டண்ட்டான கான்செப்ட். இது வந்து குரூப் டியில் நிறைய கேட்டிருக்காங்க இந்த டைப் ஆஃப் கொஸ்டின்ஸ். ஓகேங்களா? இப்போ ஜென்ரலாக பாருங்கள், இந்த டேபிள் வந்து அவங்களே கொடுத்துருவாங்க. சரிங்களா? இப்போது நீங்கள் இந்த கொஸ்டின்ஸ்லாம் ஜென்ரலாக பார்த்துட்டிங்கன்னா நம்பர் இருக்கும், இல்லை சிம்பிள் இருக்கும். அதுக்கேற்ற மாதிரி கோட்ஸ் வந்து அவங்க மென்ஷன் பண்ணியிருப்பாங்க. 3 கண்டிஷன்ஸ் இருக்கும். இந்த 3 கண்டிஷனில் வந்து ஒரு கண்டிஷன் வந்து சாட்டிஸ்ஃபை ஆகும். சரிங்களா? இப்போ பார்த்தீங்கன்னா நீங்கள் ஸ்ட்ரைட்டாக பார்க்க வேண்டியது இதுதான். அவங்க என்ன கேட்குறாங்க, 3 at 2% 8 எப்படி வந்து நீங்கள் கோட் பண்ணணும் அப்படின்னு தான் கேட்குறாங்க கொஸ்டினில். சரிங்களா? இப்போ ஃபஸ்ட்டு கண்டிஷன் பாருங்கள். ஃபஸ்ட் எலமெண்ட்டும் சிம்பிளாக இருக்கணும், லாஸ்ட் எலமெண்ட் வந்து நம்பராக இருந்தால் இந்த ரெண்டுத்தோட கோடை வந்து என்ன பண்ணணும்னு சொல்கிறாங்க, இன்டர்சேஞ்ச் பண்ணணுன்றாங்க. பட் நம்மளுக்கு ஃபஸ்ட்டு எலமெண்ட் என்னது, நம்பர் தானே. லாஸ்ட் எலமெண்ட் என்னது, நம்பர். அப்போ ஃபஸ்ட்டோ நம்பர், லாஸ்ட்டோ நம்பர். இதில் என்ன கேட்டிருக்கான் ஃபஸ்ட் கண்டிஷனில், ஃபஸ்ட்டு சிம்பிளாக இருக்கணும், லாஸ்ட் வந்து நம்பராக இருக்கணும். அப்போ ஃபஸ்ட் கண்டிஷன் சாட்டிஸ்ஃபை ஆகாது. ரெண்டாவது வந்து பாருங்கள், ஃபஸ்ட்டு எலமெண்ட் வந்து ஆட் நம்பராக இருக்கணும். ஃபஸ்ட் கண்டிஷன் எஸ். செகண்ட் கண்டிஷன் லாஸ்ட் நம்பர் வந்து என்னவாக இருக்கணும், ஈவன் நம்பராக இருக்கணும். ஆமாம், ஈவன் நம்பராக தான் இருக்குது. அப்போனா என்ன சொல்கிறாங்க, அந்த ஃபஸ்ட்டுக்கும் லாஸ்ட்டுக்கும் என்ன கோடிங் பண்ணணுன்றாங்க, இந்த 5 வந்து கோடிங் பண்ணணும்னு சொல்கிறாங்க. அவ்வளோதான். இப்போ அட்டுக்கு என்ன இருக்குது இங்கே, டியா. 2க்கு என்ன இருக்குது, எக்ஸா. பர்சன்டேஜுக்கு என்ன இருக்குது, ஜி. அப்போ ஆன்சர் என்னது உங்களுக்கு, பி. அவ்வளோதான். கொஸ்டின் கண்டிஷன் ப்ராப்பராக படிச்சிங்கனாலே கொஸ்டின் முடிஞ்சுது. சரிங்களா? இப்போ அடுத்த சம் பார்க்கலாம். சேம் தான், எல்லாமே கொடுத்துட்டாங்க. அவங்க என்ன கண்டுபிடிக்கணும்னு சொல்கிறாங்கன்னா ஜூபிட்டர். ஓகே, ஜூபிட்டரை வந்து நம்ம பண்ணணும். ஸ்ட்ரெயிட்டாக ஜேனா வந்து ஆஸ்ட்ராக் அதெல்லாம் போடக்கூடாது நீங்கள். சரிங்களா? அவங்க என்ன சொல்லியிருக்காங்க, ஃபஸ்ட்டு கண்டிஷன், இஃப் எ லெட்டர் இஸ் இமிடியேட்லி ஃபாலோடு பை எ வவல். அப்படின்னா இப்போ வவல்ஸ்னால் என்னது, ஏஇ ஐ ஓ யூ, இதை தான் வந்து என்னன்னு சொல்லுவோம் வவல்ஸ். இமிடியேட்லி ஃபாலோடு பைனா, இப்போ ஃபார் எக்ஸாம்பிள் இப்போ யூ இருக்கா, யூக்கு இந்த பக்கம் வந்து என்ன இருக்குது, ஜே இருக்குது, இந்த பக்கம் என்ன இருக்குது, பி இருக்குது. ஓகேவா? அப்போ இது வவல் தானே. இந்த வவலுக்கு பக்கத்தில் உடனே இருக்குல்ல, இது பக்கத்தில் இருக்க நம்பருக்கு அவங்க என்ன கோட் பண்ணணும்னு சொல்கிறாங்க, 7ன்ட்டு. இப்போ எங்கே இருக்குது வவல், இது வவலா, இதுக்கு பக்கத்தில் போய் ஜே என்னான்னு கோட் பண்ணுறோம் 7, பி என்னான்னு கோட் பண்ணுறோம் 7, இங்கே ஐ இருக்குது, இந்த பக்கமும் 7, அப்போ டீக்கும் என்ன கோட் பண்ணுறோம் 7. இப்போ 3 7 வந்து கோட் பண்ணியாச்சு. ஸோ இந்த கண்டிஷன் வந்து சாட்டிஸ்ஃபை ஆகுது. ஓகேவா? இஃப் அ வேர்டு ends with a vowel, the vowel will be coded as 3. பட் இந்த வேர்டு வந்து ends with என்ன, அது 6. 6ன்றது வவல் கிடையாது. ஸோ செகண்ட் சாட்டிஸ்ஃபேக்ஷன் வராது. இப்போ அவ்வளோதான். மிச்சம் இருக்கிறது என்னது, யூ. யூன்றது உங்களுக்கு என்ன வரும், அட்டு. ஐன்றது என்ன வரும் உங்களுக்கு, 6. ஈன்றது என்னது, 4. ஆறுன்றது 9. அப்போ உங்களுக்கு ஆன்சர் என்னது, 7 அட்டு 7 6 7 4 9. இதுதான் ஆன்சர். அவ்வளோதான். சரிங்களா? ஏதாவது ஒரு கண்டிஷன் தான் வந்து சாட்டிஸ்ஃபை ஆகும். ஓகே, இப்போ அடுத்த கொஸ்டின் பாருங்கள். அந்த மாதிரி கொடுத்துட்டாங்க. ஃபஸ்ட் என்னது, கோடு வந்து என்னன்னு கேட்குறாங்க. 7% ஆஷு அட்டு 4. சரியா? இப்போ ஃபஸ்ட்டு கொஸ்டின் பாருங்கள். ஃபஸ்ட் எலமெண்ட் இஸ் எ சிம்பிள், லாஸ்ட் எலமெண்ட் இஸ் எ நம்பர். இல்லையே, ஃபஸ்ட் எலமெண்ட்டு நம்பரு, லாஸ்ட் எலமெண்ட்டும் நம்பர். அப்போ ஆக மொத்தம் ஃபஸ்ட் கண்டிஷன் கிடையாது. இப்போ ஃபஸ்ட் எலமெண்ட் இஸ் அன் ஆட் நம்பர், லாஸ்ட் எலமெண்ட் இஸ் எ ஈவன் நம்பர். எஸ், ஃபஸ்ட் எலமெண்ட் ஆடு, லாஸ்ட் எலமெண்ட் வந்து ஈவன். சரிங்களா? இதை வந்து என்னன்னு கோட் பண்ண சொல்கிறாங்க, டு பி கோடட் அஸ் சி. ஓகேவா? இந்த சியை வந்து கோட் பண்ண சொல்லிடுறாங்க. ஸோ சி தான் ஃபஸ்ட்டும் லாஸ்ட்டும் சி. இந்த மாதிரி ஃபஸ்ட்டோ லாஸ்ட்டோ சி இருக்கிற ஆப்ஷன் என்ன இருக்குது, சி. முடிஞ்சுது. ஓகேவா? வேணால் இது பண்ணிக்கலாம். இப்போ பர்சன்டேஜுக்கு வந்து என்னன்னு போடணும், எல்லா எல். ஓகே, ஹேஷ்டேக்கு என்ன வருது, எஃப்ஆ. அட்டுக்கு என்னது உங்களுக்கு, ஓ. அப்போ ஆன்சர் என்னது, எல் எஃப் ஓ. அவ்வளோதான். ஓகே, இப்போ நெக்ஸ்ட் கொஸ்டின் அதே தான். கொஸ்டின் என்ன கேட்டிருக்காங்க, 3 is equals to 7 4%. சரியா? இப்போது ஃபஸ்ட்டு கண்டிஷன், ஃபஸ்ட் எலமெண்ட் இஸ் எ நம்பர், லாஸ்ட் எலமெண்ட் இஸ் எ சிம்பிள். எஸ், தீஸ் டூ ஆர் டு பி இன்டர்சேஞ்சு. ஃபஸ்ட் எலமெண்ட் வந்து நம்பராக இருக்கணும், லாஸ்ட் எலமெண்ட் சிம்பிளாக இருக்கணும். ஓகே,
ஃபஸ்ட் எலமெண்ட் நம்பரு, லாஸ்ட் எலமெண்ட் வந்து சிம்பிள். இப்போ 3க்கு என்ன வந்திருக்கு? ஒய். பர்சன்டேஜுக்கு என்ன வந்திருக்கு? 6. சரியா? இது என்னன்னு சொல்லியிருக்கான்? இன்டர்சேஞ்சு. இன்டர்சேஞ்சுன்னா இந்த இடத்துல 6 வரணும், லாஸ்ட்டில் வந்து ஒய் வரணும். ஏன்னா ஃபஸ்ட் கண்டிஷனே சாட்டிஸ்ஃபை ஆகிடுச்சு. நீங்கள் அதுக்கப்புறம் வந்து மற்ற கண்டிஷன்ஸ் வந்து படிக்கணும்னு அவசியம் இல்லை. இப்போ 6 ஒய்னு முடிகிற ஒரே ஆப்ஷன் என்னது? ஆப்ஷன் ஏ தான். முடிஞ்சிச்சு ஆன்சர். இல்லை நீங்கள் ஈக்குவல் டுக்கு என்ன வரும் பாருங்கள். ஈக்குவல் டுக்கு என்ன இருக்குது ஸ்ட்ரைட்டாக? வியா. 7க்கு என்ன இருக்குது ஸ்ட்ரைட்டாக? ஏவா. 4க்கு என்ன இருக்குது ஸ்ட்ரைட்டாக? எம். ஆர்விஏ எம்ஒய். முடிஞ்சது. சரிங்களா? இப்போ நெக்ஸ்ட் கொஸ்டின் பாருங்கள். ஸ்கொயர் இந்த லெட்டருக்கு வந்து பண்ண சொல்கிறாங்க. SQUARE. சரியா? இதில் வந்து ஃபஸ்ட்டு கண்டிஷன் பாருங்கள். இஃப் தேர் இஸ் மோர் தேன் 1 vowel in the world, the vowels will be coded as 4. ஒரு வேர்டில் வவல்ஸ் வந்து 1க்கு மேலே இருந்ததுன்னா அந்த வவல்ஸ் இருக்கிற இடம்லாம் என்னென்னு கோட் பண்ண சொல்கிறான்? 4ன்னு கோட் பண்ண சொல்கிறான். AEIOU தான் வவல்ஸ். கரெக்டாக? இங்கே எத்தனை வவல்ஸ் இருக்குது? 1 2 3 வவல்ஸ் இருக்குது. அப்போ இந்த இடம்லாம் என்னென்னு கோட் பண்ண சொல்லிட்டான்? 4ன்னு கோட் பண்ண சொல்லிட்டாங்க. கடைசியில் 4 இருக்கணும், நடுவில் இந்த மாதிரி 2 4 இருக்கிற ஒரே ஆப்ஷன் எங்கே இருக்குது? டி. அவ்வளோதான் ஆன்சர். இப்போ எஸ்ஸுக்கு என்ன வருது? 7. கியூக்கு என்னது? பர்சன்டேஜா? இங்கே ஆருக்கு என்ன இருக்குது? 9. அவ்வளோதான் ஆன்சர். சரியா? நெக்ஸ்ட் அதே தான் கேட்குறாங்க. அவங்க என்ன கேட்குறாங்க? விச் ஆஃப் த ஃபாலோயிங் போட்டுருங்க. ஸ்டாரு 9 8 +2. சரியா? இதில் வந்து என்ன ஃபஸ்ட் எலமெண்ட் வந்து சிம்பிளாக இருக்கணும், லாஸ்ட் எலமெண்ட் நம்பராக இருக்கணும். எஸ், ஃபஸ்ட் எலமெண்ட்டு உங்களுக்கு இதுவாகிடுச்சு. அந்த மாதிரி இருந்தால் என்ன பண்ணணும்னு சொல்லிட்டாங்க? இன்டர்சேஞ்ச் பண்ணணும்னு சொல்லிட்டாங்க. ஓகேவா? இப்போ ஸ்டாருக்கு வந்து என்னென்னு இருக்குது? ஜே. அப்போ இது வந்து இங்கே வந்துச்சுன்னா ஜே இங்கே வரும். 2க்கு வந்து என்ன இருக்குது? பி. அப்போ பி ஃபஸ்ட்டு வரும். இப்போ பி ஃபஸ்ட்டு, ஜே லாஸ்ட்டு. எங்கே இருக்குது? ஒரே ஆப்ஷன் பி தான். இப்போ மற்றது எல்லாமே ரிஜெக்ட் ஆகிடுமா? இப்போ அடுத்தது என்னது உங்களுக்கு? 9. 9க்கு ஸ்ட்ரெயிட்டாக என்னது? இசட்டு. 8க்கு ஸ்ட்ரெயிட்டாக என்ன இருக்குது? ஏ. ப்ளஸுக்கு ஸ்ட்ரெயிட்டாக என்ன இருக்குன்னா? என். அப்போ ஆன்சர் என்னது? PZA NJ. முடிஞ்சுது. சரிங்களா? நெக்ஸ்ட்டு அதே கான்செப்ட் தான். *7 *9 *2. சரிங்களா? இப்போது ஃபஸ்ட்டு எலமெண்ட் இஸ் எ சிம்பிள், லாஸ்ட்டு வந்து நம்பர். இல்லையே, ரெண்டுமே நம்பர் தான். அப்போ ஃபஸ்ட்டு கண்டிஷன் சாட்டிஸ்ஃபை ஆகாது. செகண்ட், ஃபஸ்ட் எலமெண்ட் ஆட் நம்பர், லாஸ்ட் எலமெண்ட் ஈவன் நம்பர். எஸ், கரெக்டு. ஃபஸ்ட்டு ஆட் நம்பரு, ஃபஸ்ட்டு எலமெண்ட் ஆர் கோடட் as C. அப்போ ரெண்டுத்தையும் என்னன்னு சொல்லிட்டாங்க? சியில் தான் கோட் பண்ணணும்னு சொல்லிட்டாங்க. அப்போது ஃபஸ்ட்டும் லாஸ்ட்டும் சியை கோட் பண்ணாலே உனக்கு என்ன ஆயிடுச்சு? ஆப்ஷன் டி தான். இப்போ மற்றதெல்லாம் போட்டுடலாமா? பர்சன்டேஜுக்கு என்ன வரும்? கியூவா. 9க்கு என்ன வருது? ஏவா. ஹேஷ்டாக்கு டி. AD. முடிஞ்சது ஆன்சர். ஓகே, ரொம்ப கொஞ்சம் பார்க்க தான் கொஸ்டின்ஸ்லாம் பெருசாக இருக்கும், பட் இதுதான் கான்செப்ட். அதே மாதிரி கோடிங் எழுதுங்க. 3 and பர்சன்டேஜ் 4 6. சரிங்களா? இப்போது 3, இப்போ ஃபஸ்ட்டு கண்டிஷன் ஸ்ட்ரெயிட்டாக போயிடுங்க. ஃபஸ்ட் எலமெண்ட் சிம்பிளாக இருக்கணும், லாஸ்ட் எலமெண்ட் வந்து நம்பராக இருக்கணும். இல்லை, ஃபஸ்ட்டும் லாஸ்ட்டுமே நம்பர் தான். அப்போ ஃபஸ்ட் கண்டிஷன் வராது. அப்புறம் ஃபஸ்ட் எலமெண்ட் வந்து ஆட் நம்பர், லாஸ்ட் எலமெண்ட் ஈவன் நம்பர். எஸ், ஆட் நம்பர் ஈவன் நம்பர். அப்போ ஃபஸ்ட்டும் லாஸ்ட்டும் என்ன மார்க் பண்ண சொல்லிட்டாங்க? சின்னு மார்க் பண்ண சொல்லிட்டாங்களா? இங்கே ஃபஸ்ட்டு லாஸ்ட்டு சி மார்க் பண்ணுறது எது? ஆப்ஷன் இது தான். இப்போ மிச்சதெல்லாம் நீங்கள் அப்படியே எழுத போகிறீங்க. தட்ஸ் இட். அண்டுனா என்னது? ஜியா. பர்சன்டேஜ்னா என்னது? சியா. 4னா என்னது? எக்ஸ். முடிஞ்சுது. ஓகே, இப்போ அதே மாதிரி நெக்ஸ்ட் லாஸ்ட். ஸோ $3 7 68. ஓகேவா? இப்போ ஃபஸ்ட் எலமெண்ட் ஆடாக இருக்கணும், லாஸ்ட் எலமெண்ட்டும் ஆடாக இருக்கணும். ஃபஸ்ட்டு கண்டிஷனே வராது. ஏன்னா ஃபஸ்ட் எலமெண்ட் என்ன? அது ஆட் நம்பர், லாஸ்ட் எலமெண்ட் வந்து ஈவன் நம்பரில் இருக்குது. இஃப் த லாஸ்ட் 2 elements ஆர் நம்பர், தென் கோட்ஸ் ஆஃப் தீஸ் டு பி இன்டர்சேஞ்ச். லாஸ்ட் ரெண்டுமே நம்பராக இருந்ததுன்னா இதோட கோடை வந்து இன்டர்சேஞ்ச் பண்ணோன்றாங்க. எஸ், பண்ணிடலாமா? 6ஓட கோடு என்னது? GA. 8ஓட கோடு என்னது? Y. இப்போ இது ரெண்டும் நம்ம இன்டர்சேஞ்ச் பண்ணிட்டோன்னா Y Gன்னு முடியும். இந்த Y Gன்னு முடிகிற ஆப்ஷன் என்னென்ன இருக்குது? B C மட்டும்தான். இது ரெண்டுத்தையும் நம்ம இது பண்ணிடலாமா? ஓகே, ஃபஸ்ட்டு 2 elements ஆர் சிம்பிள். அப்போ தேர்ட் ஆட்டோமேட்டிக்காக இந்த கண்டிஷனும் வராது. அவ்வளோதான். மற்றதெல்லாம் போடுங்க. 3க்கு ஸ்ட்ரெயிட்டாக என்ன இருக்குது? W. டாலருக்கு ஸ்ட்ரெயிட்டாக என்ன இருக்குது? F. 7க்கு ஸ்ட்ரெயிட்டாக என்ன இருக்குது? N.
பர்சன்டேஜுக்கு ஸ்ட்ரெயிட்டாக சி. அப்போ WFNC என்னது YG, WFNC YG, இதுதான் ஆப்ஷன் சி தான் கரெக்ட். சரிங்களா? ஸோ கொஸ்டின்ஸ் பெருசாக இருக்குன்னு ரொம்ப கன்ஃபியூஸ் ஆக வேணாம். ஸ்ட்ரெயிட்டாக என்ன கோடிங்ன்றது எழுதுங்க, என்ன கண்டுபிடிக்க சொல்கிறாங்களோ அதை எழுதுங்க, ஸ்ட்ரெயிட்டாக கண்டிஷன் படிங்க, அவ்வளோதான். சரியா? டைப் 5. ஓகே, இப்போ இந்த ஆரேஞ்சை வந்து பார்த்தீங்கன்னா ஒரு கோடிங்கில் பண்ணியிருக்காங்க, பட் என்ன கோடிங் நம்மளுக்கு தெரியாது. 4 கோடு யூஸ் பண்ணியிருக்காங்க. ஃபிஷ்ஷை வந்து ஒரு கோடை யூஸ் பண்ணி இதுன்றத ஆன்சர் கொண்டு வந்திருக்காங்க. CFISH என்ன ஆன்சர்னு சொல்லியிருக்காங்க, GKVLன்னு சொல்லியிருக்காங்க. இப்போ எஃப்லேருந்து ஜி என்னது +1, ஐலேருந்து கேனா +2, எஸ்னா என்னது TUV +3. அதே மாதிரி ஹெச்லேருந்து எல்னா IJKL +4. இப்போ அதே மாதிரி தான் +1 +2 +3 +4. இப்போ ஓலேருந்து +1 என்னது P. அப்போ Pனாலே உங்களுக்கு என்னது கோட் 2 கோட் 3 வராது. ஓகேவா? அடுத்தது ஆர்லேருந்து +2னா PQR, ஆருக்கு அப்புறம் என்னது எஸ்ஸுக்கு அப்புறம் T. அப்போ PTயில் ஸ்டார்ட் ஆகிறது தான் கோடு. அப்போ எந்த கோடில் வந்து யூஸ் பண்ணி ஆரஞ்சை வந்து எழுதியிருக்காங்கன்னா கோடு 4. நீங்கள் வேணால் செக் பண்ணுங்கள். ஏலேருந்து +3 என்னது D, Nலேருந்து +4 என்னது R, Gலேருந்து +5 என்னதுன்னா L, ஏன்னா HIJKL. சரிங்களா? இலேருந்து +6 என்னது K. அப்போ ஆன்சர் என்னன்னா PTDRK DRLK. ஓகே, நெக்ஸ்ட்டு அதே கான்செப்ட் தான். மேங்கோ வந்து நம்ம எழுதணும், பட் எப்படி எழுதியிருக்காங்கன்றது தெரியாது. இப்போது அதே தான், இப்போ போன கான்செப்ட் படி தான். ஆரஞ்சை வந்து என்னென்னு எழுதியிருக்காங்க PTDRLK. அதே +1 +2 +3 கான்செப்ட் தானே. இப்போ இதுலேருந்து +1, எம்முக்கு அப்புறம் என்ன வரும் N, ஏக்கு அப்புறம் என்னது B கிடையாது C. அப்போ NCன்னு ஸ்டார்ட் ஆகிற ஆப்ஷன் என்னது கோடு 4. அப்போ ஆன்சர் என்னது கோட் 4. சரிங்களா? அதே தான் +2, இது வந்து +3, இது வந்து +4, இது வந்து +5. ஓகேவா? அப்போ NOPQ, Gலேருந்து +4 என்னது K, ஓலேருந்து +5 என்னது T. முடிஞ்சுதா? நெக்ஸ்ட்டு ரிசர்வேஷன். இப்போ என்கொயரியே என்ன பண்ணியிருக்காங்க, ENQUIRY. இதை வந்து என்னென்னு எழுதியிருக்காங்கன்னா FLTQNLF. சரியா? ஓகே, இலேருந்து F +1 MNOPQR LMN -2, Qலேருந்து TRST +3 -4 RSTU. ஓகே, இதுலேருந்து +5 -6 +7. சரியா? இப்போ என்ன கோடில் இருக்குது, +1 -2 +3 -4 +5 -6 +-+-+- மாறி இருக்கு. இப்போ அதே தான் நம்ம என்ன எழுத போகிறோம், ரிசர்வேஷன். சரியா? ஆர்லேருந்து +1 என்ன வரும் PQRS. எஸ்ன்னு வந்துடுச்சுனாலே கோட் 3 கோட் 4 கேன்சல் ஆகிடுது. அப்போ இலேருந்து -2 என்னது உங்களுக்கு சியா. அப்போ SCன்னு வருது தான் ஆன்சர். அப்போ என்னது ஆன்சர் கோடு 2. முடிஞ்சுது. உட்காந்து ஃபுல்லாக போட்டு டைம் வேஸ்ட் பண்ணாதீங்க. ஓகே, இப்போ எஸ்ஸுக்கு வந்தால் வேணால் போடுங்க. +3னா என்னது TUV. இலேருந்து -4 என்ன வரும் உங்களுக்கு A வரும். ஸோ அந்த மாதிரி ஒன்று ஒன்றா போட்டிங்கன்னா உங்களுக்கு ஆன்சர்ஸ் வந்துடும். +1 -2 +3 -4 +5 -6 +7 -8 இந்த மாதிரி நீங்கள் போட்டிங்கன்னா உங்களுக்கு ஆன்சர்ஸ் வந்துடும். சரிங்களா? சேம் லைக் தட் ஸ்டேஷன். ஓகே, இது என்னன்னு எழுதியிருக்காங்கன்னா RUZUHPM. சரியா? PQRக்கு அப்புறம் தான் S -1, Tக்கு அப்புறம் U PQRSTU +1 -1 +1 சரி -1 +1 அவ்வளோதான் முடிஞ்சுது. -1 அதே +1 -1 கான்செப்டா LOCOMOTIVE. ஓகே, எல்லில் ஃபஸ்ட்டு -1 என்ன வரும் உங்களுக்கு JKக்கு அப்புறம் தான் L. அப்போ K.
ஃபஸ்ட்டு கே இருக்கிற ஆப்ஷன் என்னென்ன, இதுவும் கேன்சல் ஆகிடுச்சு. அப்புறம் MNOக்கு அப்புறம் என்னது பி, சியிலேருந்து -1 என்னது பி, கேபிபி எங்கே இருக்க ஆப்ஷன் கோடு 3. அப்போது ஆன்சர் என்னதுன்னா கோட் 3. சரிங்களா? ஸோ இதோட வந்து பார்த்திங்கன்னா கோடிங் டிகோடிங் கம்ப்ளீட்டாக முடிஞ்சுது. ஓகே, ஸோ எல்லாமே பாருங்கள் ரொம்ப ஈஸியாக தான் இருக்கும். இந்த டைப் 4 டைப் 5 மட்டும்தான் கொஞ்சம் நீங்கள் கேர் எடுத்து பார்க்குற மாதிரி இருக்கும். அதுவும் ஈஸி தான், கான்செப்ட்ஸ் புரிஞ்சால் போதும். ஓகே, தேங்க்யூ.